சாட்ல கமெண்ட்ரில வந்து கமெண்ட்ரி மட்டும் பண்ற வழிய பாருங்க. உங்களை யாரும் உங்க பர்சனல் சண்டை உங்க வீட்டு சண்டை எல்லாம் இங்க எடுத்துட்டு வராதீங்க. வேலை செய்யற இடத்துல வேலை மட்டும் பாருங்க. உங்களுக்கு வந்து மரவாசல் பண்றதே எங்களுக்கு வேலையா? அதே மாதிரி அதெல்லாம் பப்ளிக் எடுத்துட்டு வராதீங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க வந்து உங்க என்ன வேணா இருக்கும். நீங்க இன்னைக்கு அடிச்சீங்கன்னா அதுக்கு ஊம்பிக்குவீங்க. அதுக்கு நாங்க வந்து இருக்க முடியுமா? அந்த பக்கம் உங்க குடும்ப சண்டையை கேட்கறதுக்கு நாங்க விருப்பம் இல்லை. விருப்பம் கிடையாது. நான் வந்து அவன் தம்பி அவன் என் தம்பியின் முறையில என்கிட்ட சொன்னான். ஆனா உன் தம்பி மேலதான் அவன் குறியா இருக்கான்றது அப்புறமேட்டு தான் எனக்கு தெரியும். அதனால நீயே அவனாச்சு அவன் ஒன்னாச்சு. எங்கள்கிட்ட வராதிங்க. உங்க புருஷ முன்னாடி சொன்னையே எங்கிட்ட எடுத்துடாதீங்க. நாங்க எதுக்கு கணக்கு கிடையாது. நான் பிஜேபி சண்டை தான் போடுவோம், குடும்ப சண்டையெல்லாம் பாக்குறது இல்ல. அப்படி போனா கோர்ட்டுக்கு போய் தயவு செய்யுங்க 2 பேரும். பாத்துக்க எப்படி நீ என் பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, உண்மையுமே சொல்றேன், நான் பிஜேபி குவைட் பண்ணிட்டு அந்த பக்கம் எங்க போயிருவேன். செஸ் இந்த அது பேர் என்ன, ஆனா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுங்களா? சிஓசி விளையாடுவீங்களா? இல்ல இந்த கேம் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு 2 or 3 hours செம்மையா விளையாடலாம். செம்ம ஜாலியா இருக்கும். நாங்கெல்லாம் ஜிடிஏ காரங்களாம் மாதிரி பல வருஷம் ஆகி போச்சு. ஜிடிஏவா? ஃப்ரீ ஃபயர் வாங்க. ஃப்ரீ ஃபயர்லாம் நீங்க மட்டும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி வந்து நீங்க எல்லாத்தையுமே தீம் பார்க்க வச்சிருக்கீங்க. அது கைரவே தேவையில்ல அண்ணே. ஐபோன் 1 போதும் அண்ணே. நீங்க ஏய் மதா ப்ரோ கிரோனே அம்மையா ரெடி. எப்பா நீ என்ன பத்தி பேச, ஐஜிஎல் பத்தி பேச. ஐஜிஎல் இபாரு சாரன் இனிமேல குமார் கூப்பிடுறா மாமான் தான் கூப்பிடணும். ஏங்கன்னு கூப்பிடலன்னா ஏங்க ஏங்கன்னு கூப்பிடு. பாரு கூப்பிடுற மாதிரி ஏங்க ஏங்கன்ற மாதிரி. டேய் எல்லாம் இதை விட அமையார சாரன் தயவு செஞ்சு அமையார். ஏய் ஏய் சாரனே ஐயோ என்ன குமார் சின்ன போயிட்டு இன்னும் கடைசியில வடிவேல் மாதிரி ஆயிடுச்சு கதை. என்னங்க அந்த மாதிரி. ஏய் சாரன் இத சொல்றா சாரன். ஐஜிஎல் எப்படி உன்னோட டார்கெட்ல இருந்து மிஸ் ஆனாரு? டார்கெட்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் வந்ததுல இருந்தே ஒன் டார்கெட் தான். என்னலாம் இல்ல என்னலாம் உங்களால மாறு நான்லாம் அடிக்கிற அடியில டெய்லி கண்ணீர் விட்டு கதறிட்டு அண்ணே நான் குமார் கூட விளையாட்டுமா வரும். அப்படி அதான் போடா போடா அப்படி அனுப்பிச்சுட்டு அண்ணே நானும் குமாரும் ரேங்க் புஷ் பண்ணேன். போடா குமார் என்ன வேணா புஷ் பண்ணிக்கிங்க, ஏன் ரேங்க் புஷ் பண்றீங்கன்ற நான் என்ன புஷ் பண்ணி விளையாட்டு யாரு வேணான்றா ஜாலியா இருக்கு. எனக்குள்ள வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட ரேங்க் புஷ் கேட்டதே கிடையாது. குமார் கூட தான் ரேங்க் புஷ் பண்றேன். மண்டவண்டே கேக்குறீங்க. நான் இழிச்சவா ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். என்ன வச்சு நான் வந்து கொக்கி குமார் கூட இருந்து என்ன யாரும் ப்ரூவ் பண்ணனும். சரி நெக்ஸ்ட் சீசன் சோலோ கூட நான் போய் அந்த டாப் 20 புஷ் பண்றேன். யாம் பக்கம் கீழ பக்கம் வந்துட போறேன். நான் உங்கள ஒரு ஸ்குவாட்ல நான் ஒருத்தன் கம்பல்சரி இருக்கணும். 2 பேர் சேர்ந்து தான் கான்கரர் டாப் 20 போறோம். 2 பேர் சேர்ந்து மொத்த கான்கரர் புஷ் பண்ண முடியாது. வேற கொண்டா புஷ் பண்ணலாம். மாறி மொத்த அமையாரு. கிளாஸ் ஆஃப் கத்தியம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இல்ல, இது கிளாஸ் ஆஃப் கத்தி. இப்பதான் பண்ணா ஜாலியா இருக்கு. வன்மம் கமெண்ட்ரியில கொஞ்ச நேரம் ஃபன் கமெண்ட்ரிக்கு போலாங்க, ஜாலியா இருக்கு. ஆனா இல்ல நல்லா கவனிச்சீங்கன்னா யுவா தான் பயங்கரமா என்ஜாய் பண்றா. அப்ப யுவாட்ட ஏதோ இருக்கு, அதை நம்ம அப்புறமே நோட் பண்ணலாம். இப்ப நோட் பண்ண வேணாம், அப்புறமே நோட் பண்ணலாம். யுவா வேற என்கிட்ட வந்து சொல்லுது, அண்ணே யுவா மாமா நம்ம 2 பேரும் டுவோ புஷ் பண்ணுவோமா? வாய்ப்பே இல்ல. ஐயோ வாய்ப்பே இல்ல. இப்ப கிளிக் பண்ணிடுவா. வாய்ப்பே இல்ல. மாமானா அந்த மாமா இல்லடா, அண்ணான்னு கூப்பிடுது. இது வேற அம்மா. இது வேற மாமா குமார். மாமா கூப்பிடதான் பிடிக்குதுன்னு சொல்லுவா. நான் சொல்றது நானு அது வேற மாமா குமார். அவ சொல்றது என்ன மாமா வேலைக்கு பிடிக்கிற மாமா? இல்ல என்ன வேற மாமா? நான் ஒண்ணும் புரியலையே. என்ன மாமான்னு தப்பா இருக்கணும். அப்படிதான் இருக்கு. விளக்கு பிடிக்கிற மாமா தான். என்ன மாமா குமார் ஒருவேளை யுவா சார்னு கடி போடுறாளோ?
இருக்குமோ ஐயோ தெரியலையே. இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ தெரியலையே. நான் வந்து தனியான ஒரு மாணவன் இவன் பாடுறா உண்மை நினைச்சு இவன் பேசிட்டு இருக்கான். ஐயோ, ஐயோ. எனக்கு அக்கானே எல்லாருமே அக்கானே ஆஹா ஐயோ, ஐயோ. கடைசி வரைக்கும் அப்படியே பாத்தீங்களா அவன் ஆசை வந்து அதான், அப்படின்னா அப்படியே மாத்திட்டான். சினிமால கை வம்பா. ஆஹா. என்னைக்கோ உங்களை தாண்டி நான் அண்ணா அப்ப இவன் வேற ஏதோ ஒரு ஆசையோட தானே வந்திருக்கான். ஆமா, SR கரெக்டா கணிச்சிருக்காரு. SR எல்லாமே தெரியும். SR சொல்லிட்டே இருப்பாரு. ஆஹா ஏன்னா SR கூட தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பக்க ட்ரை பண்ணிருக்கான். SR வேணான்னு இருக்காரு. ஐயோ ஐயோ அப்படியா அதுக்கு வந்து சேவியர் நடுவில் வந்துட்டாரு. ஏய் நான் இருக்கும்போது இங்க SR போறது அப்படின்னு சேவியர் சண்டைக்கு போயிட்டாரு. அதனால அடிச்சு வந்து SR ப்ரோ வேணாம். அடுத்து உங்களை ட்ரை பண்ணா இல்ல என் ஏங்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. அடுத்து போல்ட்டு போயிடுறான். போல்ட் வந்து இப்பதான் சரிப்பட்டு வரல. அட்குரி 7 ஸ்டார் லக்கி லாட்டரி கேரளா டிப் 100 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். குஞ்சி கேடி குமாரு. எல்லாம் கைஸ் மரம் பரவலாம் கிளிங்காக இருக்கான் ப்ரோ. எல்லாம் இந்த சோசியல் ஒர்க் பண்ற ராவடி கைஸ். எங்க பார்த்தாலும் கிளிங் தான். கத்தி சண்டைப்பா. ப்ரோ நெக்ஸ்ட் அதான் வச்சு அதுக்குள்ள கேம் இருக்கு போய் இது இருக்காது. ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் சீசன் குடிக்கிறோம் அடிக்கிறோம் ஐடியலுக்கு தான் வந்து 150 5 லட்சம் ரூபாய் மிஷின் இது 5 லட்சம் அது குரங்கா அதுல கிக் ஆகற குரங்கு குமார் கேட்டுச்சு போ ஓய்யோ கேட்டுச்சு நான் பாப்பா நீ தங்கம். சரி ஆமா ஏய் வரவன் பாவம்லாம் ஏன் அடிக்கிறா பாவண்டியா நம்ம ஏண்டி உங்க டாடி தான் டெய்லியும் போட்டு அடிக்கிறாரு. அடிச்சு என்ன விளையாட்டு இருக்காரு. இப்ப நீயுமா சூப்பர் போ. இவா அழகிடி இவா பேசுறியா? ஓகே வெரி குட். என்னென்ன நீங்க அடிச்சடி போடாதுன்னு அடிக்கிறீங்க. புரியல உங்களுக்கு என்ன கணக்கு இது? நானா சத்தியமா எதுவுமே சொல்லலடா. அவனா சொல்றாடா சத்தியமா. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லடா. கணக்குன்னு புரியலையே. ஐயோ ஆனா ராட்ரிக் அகால மரணம் என்ன? ராட்ரிக் நாக் அவுட் என்ன? ஆமா பாத்துட்டேன். காப்பாத்த முடியும். தவறு இழைக்குதா? தவறு இழைத்துக் கொண்டு இருக்கிறதா? ராட்ரிக் அகால மரணம் தான். மீண்டும் மீண்டும் ராட்ரிக் தவறளித்துக் கொண்டே இருக்கிறாரா? மீண்டும் மீண்டுமா? ஐயோ பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா தூக்கத்துக்கு இதுக்கு இந்த சுத்துறாங்க. இருக்காங்க எஸ்எம்பி இருக்காங்க. 1 HP ஐயோ சாப்பா வெளிய வரா. கம்மியா சேவ் பண்றா டேய். கம்மியா சேவ் பண்றா. ஐயோ கார் அடி போய். ஐயோ ஆனா சுத்துறான். சாண்டா எஸ்எம்பி சாண்டான்னு ஒரு பையன் வந்து சுத்துறான். பாருங்க லெஃப்ட்ல சுத்துறான். அகால மரணம் அடைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மாட்டிட்டாங்க. சாகோ மாட்டிட்டான். குமார் டிராப்ல மாட்டிட்டாங்க. சாக்கோ போட்டாங்க. மரணம். SNT மறுபடியும் வேட்டையாடுது. SNT போட்டு போறது 2.0. ஐயோ 1 HP புஷ் நடக்குதா இங்க? இல்ல ஐவரி வர நினைக்கிறேன். 1 HP ஆனா அவ்வளவு ஹீல் பண்ற அவ்வளவு அடிறான். UMP லெவல் 2 வெஸ்ட் மாடி போட்டு ட்ரிக்கரி பண்றான். ஆனா அவன் அந்த கவர் பேர் கொடுக்கறான். மறவடாம பண்றாங்க. ஆமா லாங்ல இருக்கு. ஐவரி திண்டாடுறாங்க. ஐவரி அகால மரணம். பா கரெக்டான டைம்ல வச்சாம ரெடி ஐவரிக்கு கையில எடுத்த சவுண்ட் கேட்டு கரெக்டான நேரத்துல வந்து அடிச்சாரு. ஒருத்தன் டோனி மட்டும் தான் இருக்கான். 2.0 டோனி மட்டும் தான் இருக்கான். 2.0 டோனி மட்டும் தான். 4 பேர் 4 பக்கம் சுத்துறாங்க. டோனியை நானி பண்றாங்க. 2.0 SNT நானி பண்றாங்க. அட்வான்ஸ் நானி பண்றாங்க guys. they are doing advance. அங்க பாரு குமார் 4 பேர் அங்க பாரு 4 பக்கம் எப்படி சுத்துறாங்க பாரு. ஒரே ஒருத்தனை எப்படி பிடிக்கிறாங்க பாரு. குளோபல் வியூல பாரு எப்படி பிடிக்கிறாங்க பாரு. ஒரு பக்கம் 2 பக்கம் அடிக்கிறாங்க பாரு. இரு பக்கம் அடிக்கிறாங்க.
அகால மரணம் அடைஞ்சது 2.0 சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் மரணத்தை விதைக்குது. ஈஸ்போர்ட்ஸ் டீம் மாதிரி விளையாடுது. 4 பேரு 4 பக்கம் ஒரே ஒருத்தர் ராட்ரிக்னு ஒரே ஒரு தூண்டில போட்டு பிடிச்சி மொத்த டீமையும் உடைச்சிட்டாங்க. ராட்ரிக் தான் முதல்ல தூக்குனாங்க, அவனை வச்சு மொத்த டீமையே தூக்கிட்டாங்க. அகால மரணம் அடைந்தது 2.0 மீண்டு வர்றது மிகவும் கடினமா. 2.0 மறுபடியும் மீண்டு வர்றது கஷ்டமா வருவான். இப்ப அடுத்து தூக்குறாங்க பாரு, அடுத்து பாரு தூக்கிட்டு பாரு எப்படி காப்பாத்துறான் பாரு. ஐயோ அடுத்து வர்ற மாதிரி யார நாங்க சாண்டா ஈஸ்போர்ட்ஸ்ல பாரு டீம் 11 வண்டியை தூக்கி போட்டு ஓடுறாங்க பாரு. அவ்வளவுதான், அந்த இடத்துல ரூட் கூட அடிக்கல, கிளம்பிட்டாங்க. ஓடி வெறி ஒரே ஒரு நாக்கு ப்ரோ, ஒரே ஒரு தூண்டில் தான் ஓமால மொத்த டீம் தூக்கிட்டானுங்க. வெரி பண்ணானுங்க ப்ரோ. உங்களை ஒரு ஸ்மோக் போடல, ஒரு இது பண்ணல, 2 பேரும் ஒரு கவர் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. ஈஸ்போர்ட்ஸ் டீம் வந்து நான் ஜாலியா விளையாடுறதுக்கு என்ன அவனுக்கு என்ன ரேண்டம் டீமா அப்படியே தட்டி துக்குறானுங்க. சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் அப்படியே பட்டா மாதிரி ஓட்டானுங்க. உண்மையாலுமே அதுலயும் பிரிஞ்சானுங்க பாரு 2 பேரும். அப்படியே அந்த ஒருத்தர் போறான், இந்த பக்கம் ஒருத்தர் போறான். சொல்லிட்டு அடிக்கிறான் வெறி. கார் வெடிச்சு பிரஷர் கொடுத்தாங்க சாக்குக்கு ரிவைவ் பண்ண விடாம. அந்த வெறியான பக்காவான டீம் கோஆர்டினேஷன். அதான் உண்மையிலுமே ஒரு சரியான படம் மாதிரி இருந்துச்சு. வெறியா இருந்துச்சு. அந்த ஃபைட் பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. ஏன் அந்த டீம் சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஈஸ்போர்ட்ஸ்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி வர்றாங்கப்பா. வெறியான ஒரு அணி, திறமை அணி. போன வாரம் அவங்க தான் இதுவும் டிராஃபியுமே ஸ்பான்சர் பண்ணாங்க. அருமையா விளையாண்டு கொண்டிருக்கிறது, திறமையாக விளையாண்டு கொண்டிருக்கிறது. இந்த மேட்ச் ஒருவேளை சாண்டா ஈஸ்போர்ட்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து அந்த மொமெண்டம் வந்து இவங்களுக்கு அப்படி இருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கு. இவங்க கரெக்டா விளையாண்டு இந்த மேட்சே மிராமர் மேட்சே அவங்களும் தாக்குவாங்களாம். ஏன்னா ஈஸ்போர்ட்ஸ்னால மிராமர்ல பயங்கர பிராக்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. லெட்ஸ் see guys. இல்ல மொபைல் பிடிஸ் தானா? மறுபடியும் மொபைல் பிடிஸ் தானா? காலத்துல பிடிஎஸ்ஆ 2.1 பேசிட்டு இருந்த காலத்துல இப்ப மொபைல் பிடிஎஸ்ஆன்னு பேசுற மாதிரி மாத்திட்டாங்களே டோட்டலா. மொபைல் பிடிஎஸ் யாருமே ஜெயிச்சவங்க திரும்பி ஜெயிக்கவே மாட்டேங்கிறாங்க குமாரு. ஜெயிச்சவங்க திரும்பி ஜெயிக்கவே மாட்டேங்கிறாங்க. 2.0 எத்தனை தொடர் தோல்வி தெரியுமா உனக்கு? 10 தொடர் தோல்வி குமாரு. 10 தொடர் தோல்வி 2.0. கரெக்டா தொடர்ந்து பார்த்தா 15 குமாரு. ஒரு பாயிண்ட்ல மட்டும் 15 தொடர் தோல்வி இருக்குது பிடிஎஸ் 2.0. 15 1 இல்ல 2 இல்ல 15 தொடர் தோல்வி, தொடர்ந்து கொண்டிருக்கும் தோல்வி. இந்த இன்னைக்கு ஃபுல்லா தோத்தா 17 தொடர் தோல்வி. குருசாமி அவருக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. குருசாமி கமிட்டி குருசாமி ஆயிட்டாங்கன்னா நெய்த்தாங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம், எல்லா டீமும் வந்து குருசாமி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. தொடர் தோல்வி அடைச்சாங்கன்னா அவ்வளவுதான். புதன்கிழமை நடந்தது வந்து சேர்க்க கூடாது இல்ல, அது வந்து கவுண்ட் இல்ல. இதுல எத்தனை வருது? அதுல ஆல்ரெடி போன வாரத்துல லாஸ்ட் ஒரு மேட்ச் முன்னாடிதான் ஜெயிச்சாங்க. அப்பனா வந்து போன வாரம் ஒரு மேட்ச் இல்ல 11 நடுவுல இருந்து வெட்னஸ்டே 5 மேட்ச், அதுல ஒண்ணு கூட ஜெயிக்கலையே. அதையே நீங்க இது கூட எத்தனை சேர்க்கிறீங்கன்னு அது தனியா வச்சுக்கோங்க. இதுல நீங்க பிடிஎஸ் வந்து நம்ம பேசும்போது டோட்டலா 2 சாட்டர்டே சண்டே அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அதன் வழிதான் நம்ம 18 மேட்ச் அவங்க தொடர்ந்து தோல்வி இல்லையே. அதனால இன்னைக்கு அவங்க ஃபுல் மேட்ச் தோத்தா கூட 12 மேட்சோ 11 மேட்சோ தான் வருது கவுண்ட். அதுக்குள்ள ஜெயிச்சிருவாங்க. இன்னும் 2 மேட்ச் இருக்குல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன இது இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்? நல்லா விளையாடிட்டு ஒரு அணி இப்படி இவ்வளவு கேவலமா விளையாடுது. என்னன்னு ஏதாவது பார்த்து பேசுறீங்களா அந்த டீம் கிட்ட? என்ன நல்லா விளையாடுறாங்க. நீ 4 நான் ஒரே வாரத்துல 4 எல்லாம் வின் பண்ணாங்களடா. திடீர்னு இதெல்லாம் வந்து டூ ஏர்லி இல்ல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரோ இப்பதானே ப்ரோ 4 வின் எடுத்தோம் அப்படின்னுவாங்கல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லண்ணே, பார்த்து விளையாட சொல்லி ஏதாவது பேசி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. இல்ல இவங்க ஏதோ தப்பா இல்ல, இவங்க ஏதோ எகத்தால குதிரை விளையாடுற மாதிரி தான் இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் தூக்கிட்டாங்க. நேத்துமே வந்து நீங்க பாத்தீங்கல்ல, தொடர்ந்து நாக்கு ஆட்ரிக்கு மாறி அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐவரி சரி கூப்பிட்டு பேசுவாரு. என்ன பண்றாங்க, என்ன எது தப்பா இருக்குன்னு சொல்லுவோம், என்ன பண்றாங்க. இல்ல 2 பேருக்குள்ள எனக்கு ஏதோ கிளாஸ்ன்ற மாதிரி தோணுது. ஐவரிக்கும் ஒரு ஆட்ரிக்கும் நடுவில் ஏதோ கிளாஸ் இருக்கா இல்ல என்னன்றது தெரியல. எனக்கு அதை பார்க்கும்போது தான் தோணுது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மாறி தனியா விளையாடி நேற்று ஐவரி, இன்னைக்கு ரோடு
ஸ்லாட் இல்ல தல, ஸ்லாட் இல்ல இப்போதைக்கு எந்த டீமுக்குமே ஸ்லாட் இல்ல, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. பாப்போம், எவ்வளவு நாள் கேட்டாலுமே ஸ்லாட் கிடையாது. யாரையும் வெளியே அனுப்ப முடியாது, எங்களால வெளியே அனுப்ப முடியாதனால வேஸ்ட் தான் நீங்க கேக்குறது. வில் ட்ரை. அதான் நான் வந்து பாக்குறேன் ஏதாவது ஒரு டீமை வெளியே அனுப்ப முடியுமான்னு பாக்குறேன். ஒரு டீம் தான் வெளியே அனுப்ப முடிச்சு இப்போதைக்கு, அவங்களுமே அடுத்த வாரம் வந்துருவாங்க. பாப்போம். யுவா டீமா யுவாவே வேலைனாலதான் வெளியே அனுப்பினேன். இல்லைன்னா யுவா விளாடுற மாதிரி தான் அந்த டீம் இன்னும் அப்படியே தான் இருந்திருக்கும். அவ வேலையா இருக்கேன், எனக்கு மென்டல் ப்ரெஷரா இருக்கு, இவங்களாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியலன்னு சொன்னால்தான். இன்கேஸ் ஒரு பாம்பாடிட்டு இருக்குது எங்க வீட்டு பையன் கேட்ட அப்படின்னு ஜியூஸ் நாக் அவுட், மொபைல் பிடிஸ்ல ஜியூஸ் தூக்கி விட்டாங்க. ஜியூஸ் நாக் அவுட், மொபைல் பிடிஸ் சண்டை நடக்குது. மொபைல் பிடிஸ்க்கும் யூடியூப் மாங்க் இன்னைக்கு சண்டை நடக்குது. யூடியூப் மாங்க் மறுபடியும் ஒரு நாக்கு பா. மொபைல் பிடிஸ்க்கு மேன் லாஸே கொடுக்க மாட்டேங்கிறான் சண்டையில. மொபைல் பிடிஸ் மேன் லாஸே கொடுக்க மாட்டேங்குது. ஃபைட் எடுக்க மாட்டாங்க, ஓபன்லாம் போறதே கிடையாது. உனக்கு பாருங்க உள்ள இருந்தா குடுவானுங்க. ஆமா சொல்ல போனா ஜோன் அந்த இடத்தை பிடிக்கிறாங்க, அந்த இடத்தை டிஃபெண்ட் பண்றாங்க, அடுத்த ஜோன் அந்த இடத்தை பிடிக்கிறாங்க, டிஃபெண்ட் பண்றாங்க, ரிப்பீட். பிளான பக்காவா எக்ஸிக்யூட் பண்ற ஒரு டீம் இது. இந்த நிஞ்சா டீம் மாதிரி சைலண்டா இருந்து டப்புன்னு வின் அடிச்சிட்டு அப்படியே டாப் பண்ணு. அமைதியா அதுக்கப்புறம் வாய் கூட விடுறது இல்ல, அமைதியா அவன் மட்டும். எந்த டீமையும் டார்கெட் இல்ல, எந்த டீமும் எதுவுமே ஒரு அனாவசியமான ஒரு எந்த டீமும் ஜஸ்ட் எடுத்துவா யாருக்கு சொல்லு. ஆனா அதே சேம் சினாரியோ கைஸ், சேம் சினாரியோ. எப்படி போன மேட்ச்ல பிடிஎஸ் அகாலா மரணம் அடைஞ்சிச்சோ, 2.0 ஒரு வாய்ப்பு கிடைச்சோ, அதே மாதிரி இந்த தடவை பிடிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிடிஎஸ் ஏதோ வேலையை காட்டுது, பிடிஎஸ் ஏதோ வேலையை காட்டுது. வராங்களா டாப் 2 வருவாங்களா இந்த மேட்ச்? கார்னர் எடுத்துட்டாங்க, ஒரு நல்ல ஜோன் ஜெயிச்சா. ஆமா ஜெயிச்சா ஸ்லாட் 2. ஆமா ப்ரோ, புடா நீட் 2 minutes ஸ்பீச் ப்ரோ. நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்றேன் ப்ரோ. அப்புறமேட்டு மேட்ச் முடியட்டும். மேட்ச் முடிஞ்சோன்னு தலைவர் வருவார். தலைவர் வரைக்கும் காத்துருங்க. வந்து பாத்தீங்கன்னா சூயிஸ் ஒரு ஜோன் ரொட்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. மொபைல் பிட் ஜோன் ரொட்டேஷன் போட்டுட்டு இருக்கு. லாஸ் லியோனஸ் ப்ரோ ரிமூவ் ராட் அண்ட் ரீப்ளேஸ் ஈஷோ ப்ரோ. ஈஷோ வர மாட்டான் ப்ரோ, ஈஷோ வர மாட்டான். ஈஷோல ஏற்கனவே கேட்டாச்சு, ஈஷோ வர மாட்டேன்னு சொல்லுவோம். சாயோப்பிட கார் அகால மரணம். சாயோப்பிட கார் பஞ்சர் செய்யப்பட்டது, கார் வெடிக்கப்பட்டது. ஐயோ கார் வெடிக்கப்பட்டது. ஆனால் கோஸ்டோபி அவ்வளவுதான். சாயோபி அகால மரணம், சாயோபி அகால மரணம். காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. மறுபடியும் மேன் லாஸ், மறுபடியும் ஒரு மேன் லாஸ். ரொட்டேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டே இருக்கு இவங்களுக்கு. இவங்க அந்த வீடு ஜோன் எடுக்க முடியல. ஒவ்வொரு வாட்டியும் ரொட்டேஷன்ல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. மேன்ல சாய்த்திருங்க. டயர் பஞ்சர் ஆகுது, உடைக்குது, கார் உடையுது, சுத்துது, ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. பிடிஎஸ்க்கு நேரம் சரியில்லை. ஈஸ்வா மறுபடியும் தப்பு பண்றான். ஈஸ்வாவோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்கன்னு தெரியாம விளையாண்டுக்கிறாங்க. தெரியலையே என்னென்னோ பண்றான். மறுபடியும் கார் எடுக்கிறாங்க. பஞ்சரான கார்ல வரான். என்னென்னோ பண்றான் ப்ரோ. ஐயோ என்ன இப்படி வராங்க பாருல. நேரமே சரியில்லை. ஐயா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர்ல இருக்காங்க போல. பீஸா இல்ல, பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல. எதுக்கு அவன் இங்க இருந்து அங்க போனா, எதுக்கு இங்க இருந்து வந்தான், காரை எதுக்கு வெடிக்க வச்சான், எதுவுமே தெரியல எனக்கு. ஜோன் வந்துருச்சு. ஆனா ஜோன் இருக்கு அவங்களுக்கு. நோ பீஸ் கேம் கைஸ் அவங்களுக்கு. நோ பீஸ். சாய் டைட்டில் போடுவாங்க நோ பீஸ். நோ பீஸ் கேம் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. பார்த்தாவே தெரியுது. ஜோன்ல இருக்குது ரெண்டே டீம், ஒன்னு ரியா டீம், ஒன்னு பிடிஎஸ். மோட்டர் போறாங்க.
அவ்வளவுதான் இருக்கிற வண்டியை கொளுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த zone இவங்களால எப்ப எப்படி ஆமா ஜியூஸ் தான் வேலையை பாக்குறாங்க. அவரு ஜியூஸ் தான் வேலையை பாக்குறான். ஓ இங்க பாரு டம்மு டிம் டம்முங்க பாரு. ஒருத்த ஓட்டு போடுறான் வண்டிலாம் ஆள அங்க பாரு ஓஜி டாக்ஸிக் வர SXBTS உடைக்க வராம பாரு. சீக்கிரம் பண்ணி அடிக்கிறாரு. டீச்சர் என்ன பண்ணி என்னென்ன பண்றான் ட்ரை பண்றடா இவன். இப்ப நான் ஜூரிஸோட ரொட்டேஷன் தான் இந்த இடத்துல இருந்து எப்படி அவன் ஜோன் எடுக்க போறான்றத நான் இன்ட்ரஸ்டா பார்க்க போறேன். எடுக்கறாங்க 55 செகண்ட்ஸ் இருக்கு ஜோன் வர இன்னும். they have plenty of time. ஆனா என்ன பக்கில ரெண்டு பேர் போறாங்க. ஜோன்குள்ள இருக்குது ரியாட் மட்டும் தான். அதுக்கப்புறம் பிடிஎஸ் வேற யாரும் கிடையாது. இப்பதான் வந்து இவங்க வராங்க. மட்டனு பான்ஸ் எல்லாம் வராங்க உள்ள வராங்க. சரி முகிலன் டீம் வருது உள்ளார. ஜியூஸ் உள்ள வந்துட்டான். ஜியூஸ் அடுத்த ஆளா ஜியூஸ் தான் உள்ள வரான். ஜோன் எடுக்க வரான். பாப்போம். ஐபர்சன் குட் நாக். தப்பு பண்றாங்க. இதுக்கு பச்சரான வண்டில ஓபன்ல போறோம். ஜியூஸ் ஜோன் எடுத்துட்டான்டா. வெரியா ஜோன் எடுத்துட்டான் ஜியூஸ். ஏவி காப்பாத்த ஓடுறா இவரா. கோட் நாக் அவுட். மொபைல் பிடிஎஸ்ல ஒருத்த நாக் அவுட். 130 மீட்டர் உள்ள போறோம். ஐபர்சன் காப்பாத்த போறோம். கோட் அகால மரணம் ஆயிடுவாரு. ஐபர்சன் காப்பாத்த போறோம். மேட்சையும் வெற்றி பெற்று கொடுக்குறாரு. அங்க பாருங்க ஐபர்சன் காப்பாத்த போறோம். கோட் ஆமா ப்ரோ வந்தாரு ஐபர்சன் டீம் சேவ் ப்ரோ. வந்து தூக்கி போட்டு போனோம். அவ்வளவுதான் தூக்கி போடுறாங்க. கார் ஃபயர் வைக்கறாங்க உங்க டீம்ல. சீரியஸ்லி பாருங்க. நீங்க அங்க ஐயோ அகால மரணம். பிடிஎஸ் அகல பண்றாங்க. அகால மரணமா? ஒரு பெரியான ரேட். பிடிஎஸ் அகால மரணம். பிடிஎஸ் மரணத்தை முத்தமிட்டது. பிடிஎஸ் மரணத்தை முத்தமிட்டது. ஒரே மால்டோ தான். ஆஸ்ட்ரேலியா ஸ்லைஸ் ஓடு. ஜியூஸ் குமிஞ்சு அடிக்கிறானே. காடுமா. மறுபடியும் மொபைல் பிடிஎஸ் அண்ணா ஓடி வெட்டி எல்லாம் புடிச்சாங்க. இவங்களுக்கு டிராஃபியா அவங்கதானா? ஆமா. நடக்கிற இந்த 8வது மேட்ச்லயும் ஒரு அரசியல் புடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். யார் வந்து SXBTS தான் உடைச்சா? பிடிஎஸ் வந்து ஒரு ஆமா ஒரே நேடு தான். ஒரு மால்டோ போட்டான். அங்க பாரு SXBTS நேடு பாரு. அங்க பாரு மோட்டர் டம்முங்குது பாரு. வா மூணு பேரும் ஒரே நேரத்துல விடுறாங்கடா. டம்முன்னு டம்முங்குது பாரு. அங்க பாரு டம்முங்குது பாரு. ஐயோ மறுபடியும் நாங்க ஐயோ மறுபடியும் வருது. ஐயோ மறுபடியும் பாரு டம்முங்குது பாரு. வா எல்லா வண்டியும் அவங்க உடைச்சது. மாட்டிக்கிட்டாங்க டிராப் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் டிராப் பண்ணிட்டாங்க. ஐயோ அவ்வளவுதான். ஐயோ பீக்ல இருக்க ஒரு டீம் ஸ்லாட் ஒன் டீம் வேற யாரும் இல்ல. மொபைல் பிடிஎஸ் ரெய்னிங் நவ. கைஸ் மொபைல் பிடிஎஸ் விளையாடுறதுக்கு ஒண்ணுதான் கைஸ். பாத்துங்க கைஸ். அவ்வளவுதான் கைஸ். ஸ்டார் உடைக்கப்பட்டது. நெருப்பு உடைக்கப்பட்டது. மொபைல் பிடிஎஸ் போட்டு ஒட்டச்சி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு இருக்காங்க. போட்டு உடைச்சு எடுக்கறாங்க பாருங்க. ரெண்டு நீங்க ஐஜல் இருக்காரு செத்துறாரா? ஏதாவது ஒரு டீமை பத்தி பேசினா நல்லா இருக்கும். நீங்க 10% பார்த்தீங்கன்னா இது தெரியாதுமா. எங்க ஐஜல் இருக்காரு கைஸ். வேற ஐஜல். எங்க ஐஜல் இருக்காரு. மொபைல் பிடிஎஸா இந்த பிடிஎஸா அது? எங்க ஐஜல் மட்டும் யாரால ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் பாருங்க அடியா. ஒரே நேட்ல இன்ஜின். அவ்வளவுதான். பாத்தில அவ்வளவுதான் மொபைல் பிடிஎஸ் எங்க ஐஜல் ஒட்டே பாரு இப்ப. ஒட்ட சரி பாரு. ஜீஸ் உடைஞ்சான் பாரு. ஐயோ இன்னும் ஜீஸ் எங்க ஐஜல் ஜீஸ் உடைச்சிட்டோம். கடைசியில உங்களுக்கு என்ன நீங்க உங்க கடைசியில ஜோக் பண்றத மாத்திட்டாங்க. எங்க ஐஜல் கமான் ஐஜல் எந்திரிங்க. செல்ஃபி கால் போடுங்க. கமான் அவங்களால முடியும். ஜூஸ் நாக்கு ஆல்ரெடி ஒரு நாக்கு பாத்தில ஐஜல் ஐயோ தப்பிக்க போறா. ஐயோ மொபைல் டீம் முடியுது. ஜஸ்ட் தப்பிக்க போறதுல ரவுடி அப்ப மட்டும் தான் இருக்கான். இந்த மேட்சோட மொமெண்டம் ரியாட்டுக்கு மாறுதா. ஒரு ரெனால்ட் அகால மரணம். ஸ்டார்க் லைவ்
முகிலன் டீம் வந்து மோட்டர் போட்டுட்டு இருக்காங்க ஜூஸ் டீமுக்கு. இப்போ நோண்ட கூடாது ரவுடி ஓபி நோண்டவே கூடாது பிடிஎஸ் மொபைல் இல்ல பிடிஎஸ் மொபைல் செத்துருவாங்க. ஸ்டார்ட் போட்டு முடிச்சாங்க. பிடிஎஸ் மொபைல்ல ஏவிஓபி ஹைப்பர் சான் ரெண்டு பேர் இருக்கானுங்க. இல்ல ஏவிஓபி மட்டும் தான் ஹைப்பர் சானோ ஹைப்பர் நாட்ல இருக்காங்க. தூக்கிடுவாங்க. டைமர் 37. இன்னொரு மோட்டர் இருக்கு அங்க பாருங்க இன்னொரு மோட்டர் இருக்கு பாருங்க. வேற எங்க தான் உள்ளது? டீமே டவுன் ஆயிடும் இன்னொரு மோட்டர் போட்டா டீமே ஓடு. ஏவி மறுபடியும் இன்னைக்கு ஒரு 1v3 போட வரா. புதிக்கிட்டு தான் இருக்கு பிடிஎஸ் மொபைல் அப்படியே ஒரு ட்ரம்ப் கார்டு அங்க பாருங்க. ஆமா நாலு பேர் இருக்காங்க. எஸ் நாலு பேர் உடைக்கணும் அந்த பக்கம் ஸ்டார் கார்டு இருக்காங்க முகில நனில ப்ளூ கலருக்கும் பர்பிள் கலருக்கும் சண்டை. ஏவிஓபி என்ன கைஸ் பண்ணுவான்? ஏவிஓபி ஒரு வெற்றி பெறுவானா கைஸ்? ஏவிஓபி ஐயோ ஏவிஓபி மண்டேலே ஒரு நாக்கு, மண்டேலே ஒரு அடி. ஹைப்பர் சான் போறானே அங்க பாரு ஹைப்பர் சான் ஜோன் அவுட்ல இருக்கான். ஹைப்பர் சான் 15 மீட்டர் ஜோன் அவுட்ல இருக்கான். ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஹைப்பர் சான் அகால மரம் தவறலிச்சு ஹைப்பர் சான். இல்ல உள்ள வந்துட்டான். ஹைப்பர் சான் ஹைர் ரவுண்ட் இருக்கு. அதெல்லாம் ஏவிஓபி தூக்கிடுவான். தூக்கிட்டான் ஸ்டார்க்கு. தூக்கி போறா. பாருங்க சுகனிஸ்ல மட்டும் தான் இருக்கான். சுகனிஸ்ல மட்டும் தான் இருக்கான். ரவுடி இன்னும் இருக்கான்டா. ரவுடி ஒப்பிடுவாரு. அவ்வளவுதான் அகால மரம். ஓடு. ஹைப்பர் சான் ஏவிஓபி 6 கிலோ. ஹையர் கவுண்ட். இது போராடானுங்க பா ரெண்டு பேரும். இல்லாததுல ஹைப்பர் சான் நேடு போட்டுறாரு பாருங்களேன். ஐயோ ரெடி அவன் தெரிஞ்சு டாக் சொல்லிட்டான். ஒரு நாக்கு ரியாட் ஒரு நாக்கு மாடி ஓடுற. மொபைல் பிடிஎஸ் ரியாட் உடைக்க போதா. உடைக்கிறாங்க மொபைல் பிடிஎஸ் உடைக்கிறாங்க. நாலு பேர் நாடி பண்றாங்க ரெண்டு பேர். வேற எங்கேயோ தப்பு போடுறாங்க. எல்லா நேரமே தப்பு போடுறாங்க. அவ்வளவுதான் உடஞ்சிருச்சு. எல்லாமே தப்பு தப்பா போட்டாங்க. ரியாட் ஒரு அருமையான வெற்றி கைஸ். ரியாட் எத்தனாவது வெற்றி இது? ரொம்ப நேரம் கழிச்சு ரியாட் ஒரு வெற்றி பெற்று இரண்டாவது வெற்றினே ரியாட் வெற்றி கணக்குல ஸ்லாட் 4 புடிச்சிருக்காங்க ரியாட்.